வேதா கிட்ஸ் சேனல். சின்ன குருவியும் காகத்தின் தந்திரமும். அடர்ந்த பச்சைப்பசேல் என்ற ஒரு அழகான காடு. அங்குள்ள ஒரு பெரிய மாமரத்தில் மீனுக்குருவி தனது 2 குழந்தைகளுடன் வாழ்ந்தது. சிட்டு மற்றும் பட்டு 2 சுட்டி பாப்பாங்கள். அன்று மாலை வானம் திடீரென நிறம் மாறியது. கருமேகங்கள் சூழ்ந்தன. குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. மீனு கவலைப்பட்டாள். சிட்டு பட்டு சீக்கிரம் உள்ள வாங்க. அம்மா, குளிர் அதிகமா இருக்கு. கவலைப்படாதே குழந்தை, அம்மா இருக்கிறேன். எனக்கு பசிக்குது. கவலைப்படாதீங்க செல்லங்களா. அம்மா, இப்போவே கம்பு பணியாரம் செய்றேன். சூடா மனம் பரவியது. அதே நேரத்தில் ராணி காகத்தின் வீட்டுக்கூரை பழுதடைந்திருந்தது. மழை வந்தா வீடு நனைந்து விடும். ஆனா வேலை செய்ய சோம்பேறி. பணியார வாசம் காகத்தை ஈர்த்தது. ஒரு தந்திரம் யோசித்தது. மீனு, வீட்ல இருக்கியா? வாங்க ராணி அக்கா. வணக்கம் மீனு. இன்னைக்கு என் வீட்ல விசேஷம். நிறைய இனிப்பு வச்சிருக்கேன். மீனுவுக்கு சந்தேகம் வந்தது. இப்போ குழந்தைகளுக்கு பசிக்குது. பணியாரம் கொடுத்துட்டு மழை நின்னதும் வரும். சரி, ஓ இஷ்டம். பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. குழந்தைகளை பயப்படாதீர்கள், நாம் இந்த மழையை சமாளிப்போம். ஆமா அம்மா, நம்ம என்ன செய்யுது? மீனுவின் வீடு பாதுகாப்பாக இருந்தது. சிட்டு பட்டு மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. அவர்கள் நிம்மதியா தூங்கினார்கள். ஆனால் ராணி காகத்தின் வீடு கூரை வழியாக தண்ணீர் உள்ளே வந்தது. காகம் நனைந்து நடுங்கியது. அந்த சத்தம் மீனுவின் காதில் விழுந்தது. ஐயையோ! ராணி அக்கா நனையிறாங்க. கவலைப்படாதே மீனு, நான் பழகிவிட்டேன். மீனு உடனே உதவி செய்ய முடிவு செய்தாள். மழையையும் காற்றையும் பொருட்படுத்தாமல் பறந்தாள். அக்கா, பயப்படாதீங்க. இதோ இந்த உலர்ந்த இலைகளை மேல வைங்க. காகம் ஆச்சரியமாக பார்த்தது. தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது.
பார்த்தாயா ராணிக்காகமே? தந்திரம் செய்து பிறரை ஏமாற்ற நினைப்பதை விட அன்பால் உதவுவதுதான் பெரியது. என்னை மன்னிச்சிரு மீனுவினா. பரவாயில்லை ராணி அக்கா. இனி நாம நல்ல நண்பர்களா இருப்போங்க. மழை மெதுவாக நின்றது. காடு மீண்டும் அமைதியானது. அவர்கள் மனசு ஒன்றானது. சிட்டு பட்டு அம்மாவை பார்த்து மகிழ்ந்தார்கள். தந்திரத்தால் பிறரை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு இறுதியில் துன்பமே மிஞ்சும். குட்டீஸ்களா, நாம யாரையும் ஏமாத்தக்கூடாது. அதே சமயம் நம்ம கிட்ட தந்திரம் பண்றவங்க கிட்டயும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். சரியா?